அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 4/8/2024 அன்று நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வருகின்றன. ஏனென்றால் 2இல் குரு இருக்கிறார், லாபத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி சஞ்சரிக்கிறாருங்க, 6இல் கேது, விரயத்தில் ராகு, ராசியின் அதிபதி குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வீற்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் அவருடன் இணைந்து மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் சமகிரகமான வித்யாகரகரான புதனும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக வருகின்ற 4ஆம் தேதி ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினமாக அதிலும் சுகஸ்தானத்தில் அனுசரிக்கப்படுகிறதுங்க. எனவே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்து பெறுவதற்கு நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசை வழிபாடு மிக பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ஏன் எதற்காக என்று தெரியாமலே பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிதுர் கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சந்திக்கக்கூடிய சில சிரமங்களும் இருப்பதற்கான சூழல் உண்டு. அப்படிப்பட்ட முன்னோர்களினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடுதான் இந்த ஆடி அமாவாசை வழிபாடு. தர்ப்பணம் சரியான முறையில் கொடுக்கும் போது முன்னோர்களுடைய கர்ம வினையானது விலகும். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது இறைவனிடமிருந்து பல்வேறு வகையான அருள்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் தற்போது மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிதுர் கர்மத்தின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை விலக்கி எளிமை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் உருவாகும். அது மட்டுமல்லாது மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்விலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்து வந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு என்பதை தான் இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாடு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே இதை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் நிச்சயமாக உண்டாகும். ஏனென்றால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அந்த இடத்திற்கான நன்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதன் காரணமாக தான் பல்வேறு வகையான சிக்கலுக்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே அவற்றை உணர்ந்து அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில எளிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு வாழ்வில் சந்திக்கக்கூடிய கர்ம பாதிப்புகளையும் விளக்குகிறது. மேலும் குறிப்பாக கர்ம பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய நாம் செய்த வினைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை விட பிதுர் கர்மத்தால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் உண்டு. எனவே அவற்றை நிவர்த்தி செய்யும் போது நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 4/8/2024 அன்று சூரியனும் சந்திரனும் இணைந்து மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் வலுப்படுத்தும் போது இந்த நிகழ்வானது அனுசரிக்கப்படுகிறது. சூரிய பகவான் பிதுர் காரகன் என்றும் சந்திர பகவான் மாதுர் காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் ஒன்றாக இணைந்த இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் மிக பெரிய அளவில் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு. அதிலும் வருடத்தில் 12 அமாவாசை அல்லது 13 அமாவாசைகள் வரலாம். அப்படி வரக்கூடிய எத்தனை அமாவாசையாக இருந்தாலும் அதில் மிகவும் சிறப்பான ஒன்று, மிக முக்கியமான 3 அமாவாசைகள் அனுசரிக்கப்படுகின்றன. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை என்ற இந்த 3 அமாவாசைக்கும் மிக பெரிய அளவிலான சிறப்புகள்
உண்டு. எனவேதான் மற்ற தருணங்களை தவறவிட்டாலும் கூட இந்த 3 அமாவாசைகளிலும் சரியான முன்னோர் வழிபாட்டை பிதுர் கடனை கழிக்கும் போது தங்களுடைய இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். இதேபோன்று நம்மில் பலர் என்னால் பிதுர் கடனை கழிப்பதற்காக தர்ப்பணம் சரியான முறையில் செய்ய முடியவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக நான் அன்னதானம் செய்கிறேன், அப்படி செய்தாலும் கூட என் வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தானத்திலே சிறந்த தானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால் மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை. ஆனால் அதே வேளையில் பிதுர் கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய பாதிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதற்காக தான் இந்த வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த இடமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் அவர்களுடைய நினைவுகள் திரிந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆத்மா சாந்தி அடைய வேண்டுங்க. முன்னோர்களுடைய ஆத்மாவிற்கு சாந்தியும் முக்தியும் இந்த வழிபாட்டின் மூலமாக தான் நிச்சயமாக கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இந்த முன்னோர் வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. அவர்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்னதானம் செய்வதால் நல்ல பலன்களும் கர்ம பாதிப்புகளும் நிச்சயமாக விலகும். தாய் தந்தை இல்லாத அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக சாந்திக்காக நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க. ஏன் எதற்கு என்று தெரியாத பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் அமையும். அதே சமயம் இந்த வழிபாட்டை முறையான சரியான வகையில் மேற்கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் விரதமிருந்து அர்ப்பணம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு அன்னதானமும் நீங்கள் வழங்கலாம். அப்படி வழங்குவதால் இரட்டிப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வரும். பிதுர் கர்மாவும் அங்கு நிவர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு. அதே போன்று உங்களுடைய சொந்த கர்ம பாதிப்புகளும் விலகுவதற்கான சூழல் கிடைக்கும். எனவே இரட்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டமும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாறுதல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த ஆடி அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக கூடுதல் சிறப்பு என்னவென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக திகழ்கிறவர் தான் பிதுர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன். அவர் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது ஆதுர்காரகனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் இல்லத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த சிக்கல்கள் விலகும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இதேபோன்று வருகின்ற 3ஆம் தேதி ஆடி பெருக்கன்று பல முக்கிய பணிகளை துவங்கலாங்க. கடை திறப்பு, புதிய தொழில் துவங்குவது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் போது ஆடி பெருக்கில் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு உயர்வதற்கான யோகமும் உண்டு. இந்த 2 மிக முக்கியமான நிகழ்வுகளையும் செய்தால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்ற கவலைகள் விலகுவதற்கான சூழலும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.